வணக்கம் மக்களே. இந்த எபிசோடில் அவங்க அம்மாவோட மாஸ்டர் பிளான் பற்றி பார்த்துடலாம். நான் சேலம் வந்துட்டேன். இது ஜஸ்ட் ஒரு யோசனை தான். அது பேசினா சரியாக போயிடும் சொல்லிட்டு இது ஒரு நம்பிக்கையில் சேலம் வந்துட்டேன். இப்போ தான் அந்த பொண்ணை அப்சர்வ் பண்ணுறேன். அவங்க ஃபோன் பேசிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அன்டைமில் ஃபோன் பேசுகிறது. சரி, ஓகே, நான் கூட அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன். இப்போ நான் அந்த பொண்ணை பார்த்து ஷாக் ஆகிறேன். ஏன்னா பேசுகிறாங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க, மெய் மருந்து பேசுகிறாங்க, சாப்பிட கூட டைம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்பயும் அந்த பொண்ணு மேலே சந்தேகம் வரல. சேலம் வந்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறேன், எப்படிங்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஆறீங்களா, அதெல்லாம் கேட்டுட்டு கடைசியாக கேட்குறேன், உங்கள் பொண்ணு என்னை பற்றி ஏதாச்சும் கேட்டாங்களா அப்படின்னு. இல்லைப்பா, உன்னை பற்றி எதுவுமே கேட்கல, உன்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னாங்க. சரி, ஓகேங்க, என்னை பற்றி ஏதோ சொல்லுங்கள், சொல்லி அவங்கள மைண்டை மாற்ற ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அவங்க அம்மா சிம்பிளாக சொல்லிட்டாங்க, உன்னை பற்றி சொல்கிறதுக்கு என்னப்பா இருக்குது, உன்னை பார்த்தா ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியுமே, ஏன்னா ஒன்றாவே இருக்கும், நீ என்ன பண்ணுறியோ அதெல்லாம் என் பொண்ணுக்கு தெரியும், ஆனால் உன்னை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. நான் அப்படியே சும்மா போயிட்டேன். இப்போ எங்கள் அம்மா துணிக்கடையில் வேலை பண்ணாங்க, அந்த வேலையை விட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளாக மளிகை கடை போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்போ அவங்க அம்மா என்கிட்ட காசு கேட்குறாங்க. எப்படின்னா, இல்லைப்பா, துணிக்கடையில் என்னால் அதிக நேரம் நிற்க முடியல, கால் வலிக்குது, முட்டியெல்லாம் வலிக்குது, நிற்க முடியல, நான் ஒரு கடையை போட்டு உட்காலான் இருக்கேன், ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு இது ஒரு இன்கமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு விட்டேன். இல்லைப்பா, நான் ஏதோ ஒரு மளிகை கடை போட்டேன்னா நானே என் பொண்ணும் கடையை பார்த்துட்டு எங்கள் வாழ்க்கையை ஓட்டிப்போம், அது ஒரு ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கையாக போயிடும், யாரையும் நம்பி இருக்க தேவையில்ல அப்படின்னாங்க. சரிங்க, ஓகேங்க அப்படின்னு. கடை போடுறப்பா, எனக்கு ஒரு 2 lakhs எனக்கு காசு வேணும், நீ காசு கொடுத்தீங்கன்னா நான் கடையை போட்டுருவேன், கடையை போட்டு எனக்கு வாரம் லாபம் வரும், அந்த லாபத்தில் நான் கொஞ்சம் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னாங்க. எனக்கா கோவம், திடீர்னு 2 லட்ச ரூபா காசு கேட்குறீங்களே அப்படின்னு. இல்லைப்பா, நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு இதுதான் சரின்னு கட்டுச்சு, ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவ, அதனால் ஏதோ ஒரு ரொட்டேஷன் பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னாங்க. எனக்கு அவங்க அம்மா மேலே நம்பிக்கை இல்லை. இல்லைங்க, இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது, வாங்கின காசு நீங்கள் இன்னும் தரல, அப்புறம் இது வேணும் எப்படிங்க கொடுப்பீங்க அப்படின்னு. அது அப்போது. இப்போ நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இன்கம் வரும், அந்த இன்கமில் உனக்கு நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னாங்க. சரி, நானும் அப்படியே விட்டேன், கண்டுக்கல. இப்போ அவங்க அம்மா என்னை அப்சர்வ் பண்ணுறாங்க. நான் காசு தர மாட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன சொன்னால் இவன் காசு கொடுப்பான் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா என் கேரக்டரு என் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், அதுக்கடுத்து அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். என்ன சொன்னால் நான் காசு கொடுப்பேன், என்ன சொன்னால் நான் கோபமாவேன், என்ன சொன்னால் நான் ஹைப்பர் டென்ஷன் ஆவேன், எல்லாமே அவங்க அம்மாவுக்கு தெரியும். அதனால் இப்போ அவங்க அம்மா காசு வேணும், அது என்ன பண்ணுவாங்க, அவங்க பொண்ணு தான். இப்போ எங்கள் அம்மா வராங்க, இல்லைப்பா, எங்கள் ஃபேமிலியில் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, காசு இருந்தாலுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, என்னை பற்றி உனக்கு மட்டும் தான் தெரியும், அதனால் நீ ஏதோ ஒரு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா, கொடுத்தா அப்படின்னா நாங்கள் செட்டில் ஆயிடுவோம், நான் எங்கள் பொண்ணுக்கும் உன் மேலே ஒரு நம்பிக்கை வரும், அந்த நம்பிக்கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்ட்டாங்க. நான் தான் முன்னே சொன்னேன், அவங்க அம்மாவுக்கு எப்போல்லாம் காசு தேவையோ அப்போல்லாம் அவங்க பொண்ணை இழுத்துட்டு என்னைய லாக் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி ஒன்று தான் எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு அவங்க அம்மா என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி காசு வாங்கிடுவாங்க. நீ மட்டும் இப்போ எனக்கு காசு கொடுத்த அப்படின்னா இந்த ஹெல்ப்பை வச்சு நான் என் பொண்ணை பேசுவேன், உன்னை பற்றி சொல்லுவேன்,
இன்கேஸ் என்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ எஃபர்ட் போட்டு என் பொண்ணை மனசு மாற வச்சு நான் அவனை கல்யாணம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னாங்க. அவனைய லவ் பண்ணலாம் கூட அரேஞ்ச் மேரேஜும் நான் அவனை பண்ண வைக்கிறேன், எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் பேசி அரேஞ்ச் மேரேஜ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கும் மைண்டு மாறிச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் தான் எனக்கு கல்யாணம் ஆகும், இல்லைன்னா எனக்கு கல்யாணம் ஆகாது. ஏன்னா நான் ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆகிட்டேன். ஸோ இனிமேல் அகெயின் ஒரு பொண்ணை பார்த்து அப்புறம் கண்டிப்பாக நான் சினிமாவில் இருக்கேன் என்னென்னு சொல்லுவாங்க. லவ்வும் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆல்ரெடி பண்ண லவ் புட்டுட்டு போயிடுச்சு. அதனால் அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா அரேஞ்ச் மேரேஜும் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் கேட்டு தான் சரிங்க நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நானாக சம்பாதிச்சு ஒரு லேண்ட் வாங்கினேன். அந்த லேண்டை வச்சு நான் ஒரு அமௌண்ட்டு அரேஞ்ச் பண்ணுறேன். நீயா காசு வாங்குற மாதிரி வாங்குப்பா, நான் வந்து வாங்குறேன்னு தெரிஞ்சால் நான் இல்லாதப்போ வீட்டுக்கு வருவாங்க. ஏன்னா வீட்டில் பொண்ணு இருக்குது, இப்போ பொண்ணுகிட்ட கேட்பாங்க, அது அசிங்கம், அது தேவைதான். அவங்க அம்மா சொல்கிறதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. காசு தரல அப்படின்னா அந்த பொண்ணை தான் அவங்க காசு கேட்பாங்க, அது தேவையில்லாம ஒரு சங்கடம் செலுப்பு வரும். சரி ஓகேங்க நான் வாங்குற மாதிரி வாங்கிடுறேன் அப்படின்ட்டேன். இப்போது நான் காசு அரேஞ்ச் பண்ணி நான் எங்கள் அம்மாக்கிட்ட காசு கொடுத்துட்றேன். இப்போ அவங்க வந்து அந்த கடையெல்லாம் பார்த்து இப்போ ஒரு மளிகை கடை போட்டாங்க. இப்போ அந்த மளிகை கடையில் அவங்க அம்மா பொண்ணு 2 பேர் இருப்பாங்க. அவங்க அம்மா இல்லாதப்போ அந்த பொண்ணு தான் கடையை பார்த்துக்கும். இப்போ என்ன நடந்திருக்கும், இப்போ அந்த பொண்ணு உட்காந்துட்டு போகிறவங்க பையனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு பையன் என்ன மாதிரியே ஒருத்தர் மாட்டிக்கிட்டான். அந்த பையன் நினச்சிட்டா சரி என்ன தான் பார்க்குது அப்படின்னு நினச்சிட்டு அடிக்கடி கடைக்கு வருது, அந்த பொண்ணை பஸ் ட்ரை பண்ணுறது, அப்புறமேட்டு அந்த அடையிலே உட்கார்றது, அப்புறம் எங்கள் அம்மாட்ட பேசுகிறது. அந்த பையன் வந்து இவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அந்த பொண்ணு இதெல்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல, அப்புறம் எதுக்கு என்னை பார்த்த அப்படின்னு அந்த பையன் கேட்க, இது ஒரு பெரிய சண்டையாக மாறிடுச்சு. சண்டையாக மாதிரி போலீஸு கேஸ்லாம் போகுது. சைட் அடித்தா இந்த பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அம்மாட்ட சொல்லி உங்கள் பொண்ணு இதெல்லாம் சொல்லுங்கள், இதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது. ஆனால் அகெயின் நான் சொன்ன மாதிரியே பிரச்சனை பெருசாகி போலீஸ் கேஸ்லாம் போய் அப்புறம் சண்டை பெருசாகி வேறு மாதிரி போயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க நான் என் பொண்ணை சரியாக வளர்த்தலை அப்படின்ட்டு. இதை நான் அப்பயே சொல்லிட்டேன். எப்போது நான் அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு எப்போ பார்க்கணும் அப்பயே உங்கள் பொண்ணு இப்படிலாம் இருக்குதுங்க, இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் தப்புன்னு உங்கள் பொண்ணை சொல்லுங்கள் அப்படின்னு நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன். அப்போலாம் வந்து சும்மா டைம் பாஸ் பார்க்குறா அப்படின்னு என்னை திட்டிட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அந்த பொண்ணை திட்டுறாங்க நான் என் பொண்ணை சரியாக வளர்க்கலை அப்படின்ட்டு. இதே இப்போ தான் அவங்க அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி என் பொண்ணை வந்து பள்ளிவாசலில் போய் சேர்க்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகேங்க நல்ல விஷயம் தாங்க அப்படின்னேன். பள்ளிவாசல் போகணும்பா, காசு கொடுப்பா அப்படிங்கிறாங்க. பொண்ணை வந்து ஒழுக்கமாக மாற்றுறேன் அப்படிங்கிறாங்க. கேரக்டர் அப்படிங்கிறது அது ஒரு இன்பில்ட்டு, அது மாறாது.